ஒரு துருபதேசமோ அல்லது வேதாகமத்தில் எழுதப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக சில கிரியைகளையோ யாராவது செய்யும் போது அதை சபைகளில் கொண்டு வரும்போது ஒரு அருமையான அற்புதமான ஒரு கேள்வியை எடுத்து வைப்பார்கள். என்னன்னா, இது வேதாகமத்தில் இருக்கிறதா, வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒன்றை ஏன் செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்பாங்க. கேட்க வேண்டும். ஏன் கத்தோலிக்க சபையை பார்த்து கேட்கிறோம்? இப்ப அவங்க பாருங்க, விக்கிரக ஆராதனை செய்வாங்க. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல சத்தத்தின் வாயிலாகத்தான் அவங்க கூட பேசினார். எந்த உருவத்தையும் நீங்க பார்க்கல. அதனால நீங்க எந்த ஒரு ஆண் உருவத்திலேயோ பெண் உருவத்திலேயோ செஞ்சு அது கர்த்தர்னு பேர் வச்சாலும் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை தெளிவுபடுத்திட்டார். நீங்க இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்த போதும் அவர் மாம்சத்திலே வந்தார், நம்முடைய ரூபத்தின்படியாக வந்தாலும் கூட அவருடைய முகம் யாருக்குமே தெரியல. யாருமே அந்த வரைபடத்தை வரைஞ்சு வைக்கல, ஒரு போட்டோ கூட எடுக்கல. அப்ப கர்த்தர் எதுக்காக அதை மறைச்சிருக்கிறாரு? அதை யோசிச்சு பார்க்கணும். எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உருவப்படத்தை வைத்து சிலை வைத்து வழிபட்டார்களா என்ற கேள்வியை கேட்கிறோம். உத்தரிப்பு தலம் கான்செப்டை கொண்டு வந்து இங்கே இயேசுவை விசுவாசித்து ஒரு மனிதன் தேவனை பின்பற்றி வாழும் போது அவன் பரலோகம் போறான், அவ்வளவுதான். மரிச்சதுக்கு அப்புறமும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அங்க உத்தரிப்பு தலத்துல போய் அந்த ஆவி உட்கார்ந்துருக்கும். அப்ப பூமியில இருக்கிற நாமெல்லாம் அதுக்கு என்ன செய்யணும்? உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு விட்டோம்னா அது பரலோகம் போயிருங்கிறது சுவிசேஷத்தினுடைய கான்செப்டுக்கே விரோதமானது. அப்ப சுவிசேஷமே இங்க கேட்டு அவனுக்கு விசுவாசிக்க தேவையில்லையே. உத்தரிப்பு தலத்துக்கு போட்டு நம்ம எல்லாம் போட்டு ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பிச்சு வச்சிடலாமே. அப்ப எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்களேன். குழந்தை ஞானஸ்தானம் பைபிள்ல எங்கேயுமே புதிய ஏற்பாட்டிலேயோ பழைய ஏற்பாட்டிலேயோ குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க அப்படின்னு இல்லை. ஞானஸ்தானம் யாருக்கு என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் மரிப்பது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிழைப்பது. பைபிள்ல அந்நிய பாஷை என்றால் பற்பல மொழிகளை பேசுவதை தான் பைபிள் சொல்லுது. அதை தான் நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனா வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிக்கிட்டு இதுதான் அந்நிய பாஷை சொல்லும் போது அங்கே நாம் கேள்வி எழுப்புகிறோம், பைபிள்ல இல்லாத ஒன்றை ஏன் செய்கிறீர்கள்? அடி வயிற்றுல இன்னும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடி வயிற்றுக்குள்ள பாவம் இருக்கும். அந்த அடி வயிற்றுக்குள்ள இருக்கிற பாவத்தை இன்னர் ஹீலிங் அப்படிங்கிற உள்ளான விடுதலை என்று சொல்லி நாங்க விடுவிக்கிறோம். உள்ளான விடுதலை, மேலான விடுதலை, எல்லா விடுதலையுமே இயேசுவை விசுவாசிக்கும் போதே அது விடுதலை ஆயிருது. ஏற்கனவே பைபிள்ல எழுதப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக யாரு செய்தாலும், ஏன் பைபிள் எதிர்க்கிற ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை ஏன் செய்கிறீர்கள் என்று நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். ஏன்னா வேதாகமம் தான் நமக்கு அஸ்திபாரம். அதுலதான் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் இருக்கு. அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தான் சபை கட்டப்பட்டு வந்திருக்குது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ கூட நேரடியாக இருந்த சீஷர்கள் போட்ட அந்த சத்தியத்துக்கு விரோதமாக பின்வந்தவர்கள் செஞ்சாலும் கூட அவர்கள் கள்ள சகோதரர்கள் தான். ஏன் இந்த வார்த்தையை நல்லா குறிச்சுக்கங்க. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்றாங்கன்னா, அந்த அப்போஸ்தலருடைய வழியாக வம்சாவளியாக வந்ததுலதான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு அந்த 12 அப்போஸ்தலர்களும் போட்ட அந்த அஸ்திபாரமாகிய சுவிசேஷத்துக்கு சத்தியத்துக்கு விரோதமாக இவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு நிச்சயமாக வேதாகமத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி கேட்கணும்.